வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸில் டே 3 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் ஹை ரிஸ்க் கூடிய ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா. தென் செகண்ட் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு அதில் நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் தேர்டு வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்றது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் போத் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட். ஸோ இது நம்ம ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து மாடரேட் பண்ணிவிட்டு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா. தென் ஃபோர்த்து வந்துட்டு இண்டெக்ஸ் அண்டு பேசிவ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ்னால் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோன்னா டாப் 50 கம்பெனிஸில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா. தென் ஃபிஃப்த்து வந்துட்டு கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பர்டிகுலராக வந்து நம்ம கோல்டு அண்ட் சில்வர் வரும். ஓகேங்களா. நம்ம கமாடிட்டி பர்டிகுலராக நமக்கு கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஸோ ஒரு ஃபண்டுக்கும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.